ஏகப்பட்ட கண்டெய்னர்களோடையும் கார்களோடையும் கடலுக்குள்ள முழுகின 7 மிகப்பெரிய சரக்கு கப்பல்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலமா கடல் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ரீனா ஷிப். நியூசிலாந்து நாட்டுக்கு சொந்தமான இந்த ரீனா கப்பல் 5 அக்டோபர் 2011 அன்னைக்கு நியூசிலாந்துல இருந்து ஜெர்மனிக்கு போய்கிட்டு இருக்கும்போது இந்த கப்பல் ஒரு மிகப்பெரிய பாறையில மோதி கப்பலுடைய அடிப்பகுதி டேமேஜ் ஆகி கப்பல் ஒரு பக்கமா விரிசல் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள முழுக ஆரம்பிச்சிச்சு. இந்த கப்பல்ல 1368 கண்டெய்னர்களும் 1650 டன் க்ரூட் ஆயிலும் இருந்திருக்கு. கப்பலுடைய அடிப்பகுதி டேமேஜ் ஆனதுல கப்பல்ல இருந்த க்ரூட் ஆயில் எல்லாம் கடல்ல கலந்து நியூசிலாந்து கடல் பகுதியில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. கடைசியில இந்த கப்பல் 2 பாகமா உடைஞ்சு கடலுக்குள்ளேயே மூழ்கிடுச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்தின விசாரணையில கப்பலுடைய கேப்டனும் கப்பலுடைய நேவிகேஷன் ஆபீசரும் செஞ்ச கவனக்குறைவால தான் இந்த கப்பல் மூழ்கிட்டதா சொல்லி இவங்க 2 பேருக்கும் கோர்ட்ல 7 மாசம் ஜெயில் தண்டனையும் இனிமே இவங்க 2 பேரும் எந்த கப்பல்லையும் வேலை பார்க்க கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. அடுத்தது ஒன்னாபஸ். இந்த ஒன்னாபஸ் கப்பல் ஜப்பான்ல உள்ள ஒரு தொழிலதிபருக்கு சொந்தமான மிகப்பெரிய கண்டெய்னர் கப்பல். நவம்பர் 2020 இந்த கப்பல் சைனால இருந்து அமெரிக்காவுக்கு 2000 கண்டெய்னர்களை ஏத்திட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சூறாவளி காத்துக்கு நடுவுல சிக்கி இந்த கப்பல்ல உள்ள ஏகப்பட்ட கண்டெய்னர்கள் கடலுக்குள்ள விழுந்திருக்கு. இந்த கப்பல்ல ஆன்டி ரோலிங் டேங்க்ங்கற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது வேகமா அலடிக்கும் போது கப்பல் எந்த பக்கம் சாஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட் சைடுல இந்த மாதிரி தண்ணியை ஃபில் பண்ணி கப்பல் ஒரே பக்கமா ரொம்ப சாயாம இந்த சிஸ்டம் பாத்துக்கும். இது இல்லாம இந்த கப்பல்ல கப்பல் ஒரு பக்கமா ரொம்பவும் சாயாம இருக்கிறதுக்காக இந்த ஃபின் ஸ்டெபிலைசர் சிஸ்டமும் இருக்குது. அதாவது கப்பல் பெரிய அலைகள்ல மாட்டிக்கிட்டு ஒரு பக்கமா சாயும் போது இந்த கப்பலுடைய 2 பக்கமும் ரெக்க மாதிரி விரிஞ்சு கப்பலை எந்த பக்கமும் சாய விடாம பாத்துக்கும். இந்த கப்பல்ல இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருந்ததுனால கப்பல் கடலுக்குள்ள முழுகாம தப்பிச்சிடுச்சு. ஆனா ஏகப்பட்ட கண்டெய்னர்கள் கடலுக்குள்ள விழுந்துருச்சு. 1000க்கும் அதிகமான கண்டெய்னர்கள் இந்த மாதிரி பீஸ் பீஸா நொறுங்கிடுச்சு. இந்த கண்டெய்னர்களுக்குள்ள இருந்த எல்லா பொருட்களுக்குள்ளயும் கடல் நீர் புகுந்து $700 மில்லியன் இந்திய மதிப்புக்கு 5700 கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது கோல்டன் ரேஸ். செப்டம்பர் 2019 இந்த கோல்டன் ரேஸ் கப்பல் ஜார்ஜியால இருந்து கனடாவுக்கு 4200 கார்களை ஏத்திக்கிட்டு போகும்போது திடீர்னு ஏற்பட்ட ஒரு புயல்னால இந்த கப்பல் தர தட்டி இந்த மாதிரி கவிழ்ந்துடுச்சு. இதனால கப்பலுடைய அடிப்பகுதியும் டேமேஜ் ஆகி கப்பலுக்குள்ள ஃபுல்லா கடல் நீர் புகுந்து மொத்த கார்களும் டேமேஜ் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாம இந்த கப்பலுக்குள்ள 3 க்ரூ மெம்பர்ஸும் வெளியில வர முடியாம மாட்டிக்கிட்டாங்க. பொதுவா எல்லா கப்பலுடைய ஃப்ரண்ட் சைடுலயும் இந்த பல்பஸ் பவ் இருக்கிறத பாத்திருப்பீங்க. 1930ல தான் கப்பலுடைய வேகம் குறையாம போறதுக்காக இந்த பல்பஸ் பவ் கப்பல்களுக்கு முன்பகுதியில வைக்க ஆரம்பிச்சாங்க. கப்பலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த 3 க்ரூ மெம்பர்ஸும் கப்பலுடைய இந்த பல்பஸ் பவ் பகுதியில தான் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாளா அந்த 3 பேரும் உணவு தண்ணின்னு எதுவுமே இல்லாம இந்த கப்பலுக்குள்ள மாட்டிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில ரெஸ்கியூ டீம் வந்து மேல் பகுதியில ஓட்டைய போட்டு இந்த 3 பேரையும் காப்பாத்திட்டாங்க. ஆனா இந்த கப்பல்ல போன எல்லா புது கார்களும் அப்பள மாதிரி நொறுங்கிடுச்சு. அடுத்தது மோல் கம்ஃபர்ட். ஜூன் 2013 இந்த மோல் கம்ஃபர்ட் கப்பல் 1800 கண்டெய்னர்களோட ஜெட்டால இருந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு இருக்கும்போது கப்பல் ஒரு பாறையில மோதி கப்பலுடைய அடிப்பகுதி டேமேஜ் ஆகி கப்பலுக்குள்ள தண்ணி புகுந்து கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. இது பத்தாதுன்னு கப்பல்ல இருந்த எலக்ட்ரிக் கார்களும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த விபத்துல கப்பல்ல இருந்த எல்லா க்ரூ மெம்பர்ஸ்களும் சேஃப்டி போட்ஸ் மூலமா தப்பிச்சிட்டாங்க. கப்பல் அதுக்கப்புறம் 2 பீஸா உடைஞ்சு தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. ஆனா இந்த கப்பல் மூழ்கி 4 மாசம் கழிச்சு இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்தின விசாரணையில இந்த கப்பல் விபத்துல முழுகல, வேணும்னே இந்த கப்பலை பாறையில மோதி கப்பல்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் இந்த கப்பலுக்கு நெருப்பு வச்சு இந்த கப்பலை மூழ்கடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இதனால திட்டமிட்டு இந்த விஷயத்தை செஞ்ச மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரி லிமிடெட் நிறுவனத்து மேல கேஸ போட்டு அந்த ஓனரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது எம்எஸ்சி நப்போலி. இந்த எம்எஸ்சி நப்போலி கப்பல் பிரிட்டிஷ்ல உள்ள ஒரு பிசினஸ்மேனுக்கு சொந்தமான கப்பல். ஜனவரி 2017 இந்த கப்பல் 2300 கண்டெய்னர்களை ஏத்திக்கிட்டு இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கும்போது கடல்ல ஏற்பட்ட மிகப்பெரிய அலைகள்ல மாட்டி கப்பல் டேமேஜ் ஆகி கப்பலுக்குள்ள தண்ணி புகுந்து கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள விழுந்த நிறைய கண்டெய்னர்கள் இங்கிலாந்துல உள்ள பீச்சுகள்ல கரை ஒதுங்கினதுல ஏகப்பட்ட பொருட்கள் இந்த மாதிரி கரை ஓரங்கள்ல கிடந்துச்சு. விலை உயர்ந்த BMW பைக்குகள் கூட கடல் ஓரங்கள்ல கரை ஒதுங்கி சும்மா கிடந்தது. இதனால அங்க உள்ள மக்கள் கூட்டமா வந்து இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. ஆனா இந்த கப்பல் முழுமையா முழுகாததுனால இங்கிலாந்து கவர்மெண்ட் இந்த கப்பல்ல மிஞ்சி இருந்த கண்டெய்னர்கள் எல்லாம் வேற கப்பலுக்கு மாத்திட்டு இந்த கப்பலை 3 பீஸா கட் பண்ணி கடலுக்குள்ள மூழ்கடிச்சிட்டாங்க. அடுத்தது ஃபிளின்டர் ஸ்டார் ஷிப். டச் நாட்டுல உள்ள ஒரு பிசினஸ்மேனுக்கு சொந்தமான இந்த ஃபிளின்டர் ஸ்டார் கப்பல் பெல்ஜியம்ல இருந்து 1800 டன் க்ரூட் ஆயில் ஏத்திக்கிட்டு நெதர்லாந்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாறையில மோதி கப்பலுடைய அடிப்பகுதியில ஓட்ட விழுந்து கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல எல்லாரும் இதை எதிர்பாராம நடந்த ஒரு விபத்துன்னு தான் நினைச்சாங்க. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்தின விசாரணையில இந்த கப்பல் ரொம்பவும் பழசாயிட்டதுனால இந்த கப்பலை வேணும்னே தான் பாறையில இடிச்சு கடலுக்குள்ள மூழ்கடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. பொதுவா எல்லா கப்பலுடைய
கப்பலுடைய அடிப்பகுதியிலையும் சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறத பாத்திருப்பீங்க. இந்த பெயிண்ட ஆன்டி ஃபவுலிங் பெயிண்ட்னு சொல்றாங்க. சிவப்பு கலர்ல இந்த ஆன்டி ஃபவுலிங் பெயிண்ட கப்பலுக்கு அடியில அடிச்சா கடல்ல இருக்கிற ஆல்கைகளும் ஒட்டுண்ணி உயிரினங்களும் கப்பலுக்கு அடியில ஒட்டாது. இந்த கப்பல்ல இந்த ஆன்டி ஃபவுலிங் பெயிண்ட கூட அடிக்கலையாம். கப்பலை மூழ்கடிக்க போறாங்கங்கறத முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டதுனால இந்த கப்பல்ல இருந்த முக்கியமான பொருட்கள் எல்லாம் கூட ரிமூவ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்ச இன்சூரன்ஸ் நிறுவனம் இந்த கப்பலுடைய ஓனர் மேல கேஸ போட்டு இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிரேட் எஸ்கேப். பிப்ரவரி 2023ல கேப்டன் ஜெரிகோ லெபோட்ங்கற இவரு கொலம்பியா ரிவர்ல இருந்து ஸ்பெசிபிக் கடலுக்கு தனியா இந்த ஸ்பீட் போட் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. இவர் போன நேரமா பார்த்து கடல்ல பயங்கரமா அலையடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வேளையா இவரு உடனே ரெஸ்கியூ டீமை கூப்பிட்டதுனால ஹெலிகாப்டர்ல வந்த ரெஸ்கியூ டீம் இவரை சரியான நேரத்துல வந்து காப்பாத்திட்டாங்க. இவரை காப்பாத்தின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய அலை வந்து இந்த போட்டை உருட்டிக்கிட்டு போய் பீஸ் பீஸா உடைச்சிருச்சு. நல்ல வேளையா இவரை சரியான நேரத்துல காப்பாத்திட்டாங்க. அடுத்தது OS-35 ஷிப். பொதுவா கப்பல்கள் கடல்ல போகும்போது விபத்து ஏற்பட்டு முழுகிறத பாத்திருப்பீங்க. ஆனா ஆகஸ்ட் 2022ல ஒரு நாள் OS-35ங்கற இந்த கப்பல் ஜிப்ரால்டர் துறைமுகத்துல நின்னுட்டு இருக்கும்போது இன்னொரு பேசஞ்சர் கப்பல் வந்து இந்த கப்பல் மேல வந்து மோதி இந்த கப்பலுடைய அடிப்பகுதியில ஓட்ட விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த கப்பல் தண்ணிக்குள்ள முழுக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கப்பலை காப்பாத்தணும்னு இந்த கப்பலுடைய க்ரூ மெம்பர்ஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடலுடைய சீற்றத்தினால இந்த கப்பல் துறைமுகத்திலேயே முழுகிடுச்சு. அடுத்தது அன்னோன் ஷிப். ரியூ அன்மேரோங்கற இந்த கப்பல் ஜப்பானுடைய துறைமுகத்துல நிறுத்தி வச்சிருந்த ஒரு பழைய கப்பல். 2011ல ஜப்பான்ல வந்த மிகப்பெரிய சுனாமில இந்த கப்பல் தானாவே ஜப்பான்ல இருந்து நகர்ந்து வந்து ஆளே இல்லாம ஒரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 1000 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி அமெரிக்காவுக்கு சொந்தமான கடற்கரைக்கே வந்திருக்கு. அமெரிக்கன் ராணுவம் எதிரிகள் தான் நம்ம நாட்டுக்குள்ள வராங்கன்னு இந்த கப்பலுக்குள்ள போய் பார்த்தா இந்த கப்பலுக்குள்ள யாருமே இல்ல. இந்த கப்பலுடைய ஓனரும் சுனாமில இந்த கப்பல் மூழ்கிடுச்சுன்னு நினைச்சு இந்த கப்பலை தேடாம விட்டுட்டாராம். ஆனா யாருமே எதிர்பாராத விதத்துல இந்த கப்பல் தானாவே மிதந்து ஜப்பான்ல இருந்து அமெரிக்காவுக்கே வந்துருச்சு. இதனால வேற வழி இல்லாம அமெரிக்கன் ராணுவம் இந்த கப்பலுக்கு வெடி வச்சு கடலுக்குள்ள மூழ்கடிச்சிட்டாங்க. அடுத்தது எல் ஃபெரோ ஷிப். 2006ல அமெரிக்கால உள்ள துறைமுகத்துல இருந்து கண்டெய்னர்களையும் 600 கார்களையும் ஏத்திக்கிட்டு கிளம்பின இந்த கப்பல்ல ஏற்பட்ட சில கோளாறுகளாலையும் ரொம்பவும் ஆக்ரோஷமா அடிச்ச அலைகளாலையும் நடுக்கடல்ல தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கப்பலுடைய கேப்டன் மைக்கேல் டேவிட்சன்ங்கற இவரு உடனடியா ரேடியோல கான்டாக்ட் பண்ணி எங்க கப்பல் மூழ்கிட்டு இருக்கு, எங்களை வந்து உடனடியா காப்பாத்துங்கன்னு இவங்க கப்பலுக்கு கொஞ்சம் தூரத்துல டிராவல் ஆயிட்டு இருந்த டோட்ங்கற இந்த கப்பல் கிட்ட உதவி கேட்டிருக்காரு. ஆனா இந்த டோட் கப்பல்ல இருந்த இன்சார்ஜர் அன்னைக்கு நைட் நல்லா முட்டை குடிச்சிட்டு இந்த கேப்டன் சொல்றத காதுலயே வாங்கிக்கலையாம். இந்த கேப்டன் திரும்ப திரும்ப உதவி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால டோட் கப்பல் இன்சார்ஜர் ரேடியோ சிக்னலையே ஆஃப் பண்ணி வச்சிட்டாராம். இதனால இந்த மிகப்பெரிய கார்கோ கப்பல் மூழ்கி கப்பல்ல இருந்த இந்த 33 க்ரூ மெம்பர்ஸும் அநியாயமா இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த எல் ஃபெரோ கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கி மீன்களுடைய இருப்பிடமா மாறிடுச்சு. அடுத்தது ட்ரங்க் கேப்டன். 2019ல ஒரு நாள் ரஷ்யால இருந்து சவுத் கொரியாவுக்கு இரும்பு கம்பிகளை ஏத்திக்கிட்டு போன இந்த கப்பல் சவுத் கொரியால உள்ள இந்த குவாங்கன் பிரிட்ஜ்லயே மோதி இருக்கு. இதனால இந்த கப்பலும் இந்த பிரிட்ஜும் டேமேஜ் ஆயிடுச்சு. போலீஸ் வந்து விசாரிச்சதுல இந்த கப்பலுடைய கேப்டன் நல்லா குடிச்சிட்டு போதையில கப்பலை ஓட்டுனதுனால தான் இந்த கப்பலை கொண்டு போய் பிரிட்ஜ்ல இடிச்சிட்டாருன்னு கேப்டனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது எவர் கிவன். இந்த எவர் கிவன் கப்பல் தான் இப்போ உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய கார்கோ கப்பல். இந்த கப்பலுடைய நீளம் மட்டுமே 1312 ஃபீட். இந்த கப்பல்ல அதிகபட்சமா 23,992 கண்டெய்னர்களை ஏத்த முடியும். இந்த கப்பல் 2021ல எகிப்துல இருக்க சூயஸ் கெனலை கிராஸ் பண்ணும்போது நடுவுலயே ஸ்டக் ஆகி மாட்டிக்கிச்சு. வெறும் 6 நாள் இந்த கப்பல் இந்த கெனல்ல மாட்டிக்கிட்டதுக்கு எகிப்து கவர்மெண்ட் இந்த கப்பலுக்கு $900 மில்லியன் இந்திய மதிப்புக்கு 73,000 கோடி ரூபாய்க்கு மேல ஃபைன் போட்டிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இன்சூரன்ஸ் பணத்துக்காக வேணும்னே இந்த மாதிரி கப்பல்களை கடலுக்குள்ள மூழ்கடிக்கிறவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.